ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மத்திய அரசுல இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு மின்சாரத்துறை ஜாப் ஓப்பனிங் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா? நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல என்னென்ன ஜாப் ஓப்பனிங் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷனோட லிங்க் வேணும்னா நீங்க BHEL அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டா இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா BHEL, அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஜினியர் ட்ரைனிங், சூப்பர்வைசர் ட்ரைனிங், இதுக்கு ரெக்ரூட் பண்றாங்க. பட் இந்த போஸ்டிங் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷனா இருக்கு. அது எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு டோட்டலா 150 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுலயும் அவங்க டிசிப்ளின் லெவல் பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் லெவல் பிரேக்கப் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப சப்போஸ் நீங்க இன்ஜினியரிங்லயே நிறைய டிகிரி இருக்கு இல்லையா? ஸோ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஒரு டிசிப்ளினுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு, எங்கெங்க போஸ்டிங் போட போறாங்க அப்படிங்கறதையும் இங்க அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மெக்கானிக்கலா இருந்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரி 28, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 7, ஓபிசில 20, எஸ்டிஎஸ்சில 10 and 5, அதுக்கப்புறம் டோட்டலா 70 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எங்கெங்க போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சியில, அதுக்கப்புறம் ராணிப்பேட், இது ரெண்டும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெங்களூர்லயும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல், அதுக்கு அன்ரிசர்வ்ல 10, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 2, அப்புறம் ஓபிசில 7, அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்சி கேட்டகரியில 2 and 4, டோட்டலா 25 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கும் நம்ம பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் திருச்சியில இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங்க்கு இங்க பவர் செக்டார் சிட்டிஸ், அந்த சிட்டிஸ்ல தான் போஸ்டிங்ஸ் இருக்கு. டோட்டலா 25 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்க்கு 20 வேகன்சிஸ் இருக்கு. அது பெங்களூர்ல மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கெமிக்கல், கெமிக்கலுக்கு டோட்டலா 5 இருக்கு. அதே மாதிரி மெட்டலர்ஜிக்கு 5 இருக்கு. இது ரெண்டுக்குமே திருச்சியிலேயே ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த இன்ஜினியர் ட்ரைனிங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் ட்ரைனிங், அதுக்கு எங்க என்னென்ன டிசிப்ளினுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், இந்த இந்த 4 டிசிப்ளினுக்கும் அவங்க எடுக்கிறாங்க. ஓகேங்களா? டோட்டலா எத்தனை வேகன்சின்னு பார்த்தோம்னா 250 வேகன்சிஸ் இருக்கு. மெக்கானிக்கலுக்கு 140 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கலுக்கு 55, சிவிலுக்கு 35, எலக்ட்ரானிக்ஸ்க்கு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டென்டேட்டிவ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க இன்ஜினியர் ட்ரைனிங் அந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணா நீங்க ஜஸ்ட் பேச்சுலர் டிகிரி ஃபுல் டைமா முடிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி ஆர் 5 இயர் இன்டகிரேட்டட் மாஸ்டர் டிகிரி இதை முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிசிப்ளின் சொல்லி பார்த்தோம்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மெட்டலர்ஜி, மேல பார்த்த அந்த 5 டிசிப்ளினே நீங்க முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க டுவெல் டிகிரி வச்சிருந்தீங்கன்னா 29 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து சூப்பர்வைசர் ட்ரைனிங், அதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இந்த டிசிப்ளின் ஆஃப் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில் ஆர் எலக்ட்ரானிக்ஸ், இந்த டிசிப்ளினை நீங்க வச்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மினிமம் 65% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 37 ஏஜ்க்குள்ளார இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஒரு வேளை இந்த 4 டிசிப்ளின்ல இல்ல, ஓகேங்களா, இப்ப வேற ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம். அதுல இந்த என்னென்ன போஸ்டிங்னா இந்த 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 மெக்கானிக்கல் டிசிப்ளினுக்கு
நீங்க வந்து ஏதோ இந்த 12 டிசிப்ளின்ல ஏதோ ஒரு டிசிப்ளின் நீங்க முடிச்சிருந்தாலே போதும். அதாவது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் அண்ட் அதாவது அலைட் பிரான்ச் எதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மெக்கானிக்கல் வந்து பிரைமரி சப்ஜெக்டா இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பவர் இன்ஜினியரிங், ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மிஷின், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் அதாவது எலக்ட்ரிக்கலா பிரைமரி சப்ஜெக்டா வச்சிருக்கேன், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸும் கொடுத்துருக்காங்க, சிவிலுக்கும் கொடுத்துருக்காங்க, கெமிக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மெட்டலர்ஜிக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லி பார்த்தோம்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்ஜினியர் ட்ரெயினி அந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் அதோட மெரிட் லிஸ்ட்டை வச்சுதான் நீங்க வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வந்து சூப்பர்வைசர் ட்ரைனிங்னா ரெண்டு ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேலரி ரேஞ்ச் அது வந்து சொல்லி பார்த்தோம்னா இன்ஜினியர் ட்ரைனிங் அதுக்கு வந்து பேசிக் பே ஆஃப் 50,000 இருக்கு, உங்களுக்கு பேசிக் பே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க ஒன்ஸ் வந்து ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து 1,80,000 வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் பே ஆஃப் 60,000 ருபீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட் சிடிசி எவ்வளவு வரும்னு சொல்லி பார்த்தோம்னா 12 lakhs வரும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யாருக்குன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சூப்பர்வைசர் ட்ரைனிங். சூப்பர்வைசர் ட்ரைனிங்க்கு வந்து நீங்க வந்து பேசிக் பே வந்து 32,000 வந்து இருக்கும் உங்களோட ட்ரைனிங் பீரியட்ல. அதுக்கப்புறமேட்டு 33,500ல இருந்து 1,20,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதோட சிடிசி வந்து எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 7.5 lakhs வரைக்கும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மினிமமா 3 years பாண்ட் இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லி பார்க்க போறோம்னா இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? அன்ரிசர்வ் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி உங்களுக்கு எல்லாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 600 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 400 சொல்லிட்டு டோட்டலா 1,072 ருபீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்டி எஸ்சி கேண்டிடேட்ஸ் பர்சனல் டிசபிலிட்டி அவங்களுக்கு எல்லாம் வந்து 400 ருபீஸ் மட்டும்தான் ப்ராசஸிங் ஃபீஸ். அது மட்டும் கட்டினாலே போதும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ற டேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1st of February தான். இன்னும் வந்து இது ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆனாலே நம்ம உங்களுக்கு இன்டிமேட் பண்றோம். இதுக்கு ஏதாவது டெமோ வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டெமோ வீடியோவும் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? க்ளோஸ் இது வந்து என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 28th of February வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம் டேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டென்டேட்டிவா கொடுத்துருக்காங்க 11th 12th அப்புறம் 13th of April அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.